இன்றைக்கி ஸ்வீட் கார்னுங்க. அடுத்தது கருப்பு கிரேப்ஸ், நல்ல அடர் ப்ளூங்க. அதாவது பர்பிள் கலர் சொல்லுவோம் இல்லையா, நவாப்பழ கலரில் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அது பாருங்களேன், 2 பிஞ்சு பச்சையாக பிஞ்சாக இருந்துச்சு. அதையும் வச்சு உங்கள்கிட்ட காட்டணும், ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னு தான். இது எடுத்துங்க. நல்லா காம்பெல்லாம் நம்ம எடுக்கலை, ரிமூவ் பண்ணலை. அப்படியே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இப்படி ஊற வச்சுட்டேன். அப்புறம் கடையிலேருந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்ததால் அதையும் எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் அப்படின்னு இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீதி உள்ள பொருள்களை நான் அப்புறமா அடுக்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கவரோடய வச்சுட்டேன். இப்போ இது 1/2 மணி நேரம் கிட்ட ஊறிட்டுங்க. அப்புறமா கொஞ்சம் அவசரம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். அப்படி தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தட்டில் வச்சு கொடுத்துட்டேன், சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொதுவாக எல்லாத்தையுமே ரசிக்கிற எனக்கு ஒவ்வொன்றுலேயும் அது ரசிக்கிறவங்களுக்கு அந்த மனசு இருந்ததுன்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி சிலர் இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்கு தான் நான் சில விஷயங்களை ரசித்து பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். பூவாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்குறவங்களுக்கு எப்பயுமே எதை பார்த்தாலும் ஒரு ரசனை இருக்குங்க. அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கழுவி எடுத்து கொடுத்துருங்க. பிள்ளைகளுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் இந்த சம்மரில் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. அதேமாரி கார்ன்லாம் வேக வச்சு கொடுங்க. கிழங்கு வகைகள் வேக வச்சு கொடுங்க. ஜூஸாக அடிக்கிறத விடுங்க. இப்படி பழமாக எடுத்து நம்ம சப்பி சாப்பிட்றது நல்லதுங்க. அந்த விதைகள் கூட கேன்சருக்கு நல்லதுங்கிறாங்க. சில பேர் அது விதையோடு சாப்பிடுவாங்க. நான் விதையை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்